வாழ்க்கையில் ஒரு முறையேனும் 12 ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஆனால் அதற்கான வாய்ப்பு அமையாமல் இருக்கா? இங்கே நம்ம திருச்சி பக்கத்திலேயே தென் ஸ்ரீசைலம் அப்படின்ற அற்புதமான புராதனமான க்ஷேத்திரம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, திருச்சி பக்கத்திலேயே தென் ஸ்ரீசைலம் அப்படின்ற புராதனமான க்ஷேத்திரம் இருக்குங்க. திருச்சியிலிருந்து முசிறியிலிருந்து தொட்டியம், அந்த தொட்டியத்திலிருந்து அப்படியே அந்த பைபாஸ் ஆரம்பிக்கும் போது ஏழூர்பட்டி அப்படின்ற டோல்கேட் வரும். அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நாகைநல்லூர் அப்படின்ற ஊரில் தான் இந்த மல்லிகா அர்ஜுனர் சமேத பிரமராம்பிகாவுடைய திருக்கோவில் இருக்குது. 700 வருடங்களுக்கு முன்னாடியே ஸ்ரீ முத்துவீர பூபாலன் அப்படின்ற மன்னர் திருச்சி மற்றும் அதனுடைய சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த நகரங்களை ஆட்சி செய்து வந்தார். சிவபக்தனா, சிவனுக்கு தொண்டு புரியணும், சிவ அடியார்களுக்கு தொண்டு புரியணும் அப்படின்ற அவருக்கு மனநோய் இருந்தது. அவருக்கு புத்திர பாக்கியமும் இல்லை. ஒரு முறை இரவில் அவருக்கு ஸ்வப்னம் வந்தது. அந்த ஸ்வப்னத்தில் சிவபெருமான் சொல்கிறாரு, ஸ்ரீசைலத்தில் இருக்க மாதிரியே ஒரு சிவாலயம் கட்டு அப்படின்ற ஸ்வப்னம் வந்ததுக்கப்புறம் நாகையா அப்படின்ற ஆந்திராவுடைய மூத்த மந்திரி கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாரு. நாகையா தன்னுடைய தலைமையில் ரொம்ப அற்புதமாக பிரமராம்பிகைக்கும் மல்லிகார்ஜுனருக்கும் ஒரு திரு ஆலயத்தை கட்டுறாரு. நாகையான்ற மந்திரி தன்னுடைய தலைமையில் இதை கட்டினால இந்த இடத்திற்கு நாகையநல்லூர் அப்படின்ற பேர் வந்தது. ரொம்ப அற்புதமாக 700 ஆண்டுகளாக இங்கே பிரமராம்பிகை அம்பாள் மல்லிகார்ஜுனரோட எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இன்னும் மேற்கொண்ட தகவலை அடுத்த பதிவில் பார்ப்போம்.